இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 17. நிலாவும் யாழும் நின்றிருந்த இடத்திற்கு அருகில் புதிதாக குழந்தை பிறந்த பெண் ஒருவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த குழந்தை அவ்வளவு அழகு. குண்டு குண்டு ஆப்பிள் கன்னங்கள், சின்ன அழகான சிவந்த செப்பு இதழ்கள், இன்னும் சரியாக திறக்காத கண்கள், புருவம் அது இன்னும் சரியாய் வளரவில்லை. சின்ன சின்ன கை கால்கள், விரல்களை இருக்கிறதா என்ற சந்தேகம் எனக்கும் இருக்கும் போது அதற்கு கிரீடம் சூட்டியது போல் குட்டி குட்டி நகங்கள், அள்ளி தூக்கும் போது அப்படியே ரோஜா பூ குவியலை அள்ளி அணைப்பது போல் ஒரு உணர்வு. ரேவாவுக்கு தான் குழந்தை பிறந்திருந்தது. படிப்பு முடிந்த வருடமே அவளின் மாமன் மகன் கிருஷ்ணனுடன் அவளுக்கு திருமணத்தை முடித்து வைத்து விட்டனர். ஏண்டி கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரவுடி கேங்லயே விக்கெட் ஆகிட்டேடி என உச்சி கொட்டினாள் லேக்கா. இப்பவும் அதான் சொல்றேன், என் பேச்ச யாரு கேக்குறா என்றாள் நம்மட்ட சிரிப்புடன் அவள். அடியே, இந்த டிராமாவை நீ வேற எங்கேயாவது போடு, என்கிட்ட வேண்டாம். ஏய், நான் நிஜமாதான் சொல்றேன் என்றாள் அவள் தீவிர முகபாவத்துடன். ஆமா ஆமா, கல்யாணத்தையும் பண்ணிட்டு பட்டு தங்கம் மாதிரி ஒரு புள்ளையும் பெத்துக்கிட்டு இப்ப சொல்ற பாரு. நான் அப்பவே சொன்னேன்டி, சினுங்களாய் சொன்னாள் ரேவா. ஏய், உன்னை மேல படிக்க சொன்ன கிருஷ்ணா கிட்ட அதெல்லாம் ஒண்ணு வேணாம், லேட் ஆகும், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னியே அத சொல்றியா என அவள் காலை வாரினாள் லேக்கா. ஏய், உன்னை கொன்னுடுவேண்டி. அதான் இந்த காலத்துல உண்மையை சொன்னா சண்டைக்கு தானே வருவீங்க. நீ இப்போ சும்மா இருக்க போறியா இல்லையா? நான் சும்மா தாண்டி இருக்கேன், நீ சும்மா இல்லாததால தானே இங்கே இருக்க என்றால் கேலியா லேக்கா. உன்னால கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியாதாடி என வெக்கத்தில் செம்மையுற்ற தன் கன்னங்களை மறைத்து கொண்டு கேட்டாள் ரேவா. முடியலையடி, உதடு பிதுக்கினாள் லேக்கா. உன்னை எப்படிதான் பாலா அண்ணா சமாளிக்கிறாரோ சலித்து கொண்டாள் ரேவா. பாலாவும் லேக்காவும் இப்போதுதான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இருவருமே இப்போதுதான் எம்எஸ்சி முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். இருவர் வீட்டிலும் கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டதால் கூடி சீக்கிரமே டும் 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 தான். உன்னை எப்படி கிருஷ்ணா சமாளிக்கிறாரோ அப்படிதான் என்று நொடித்து கொண்டாள் லேக்கா. என்னம்மா, என் தலை உருளுது என்றபடியே அங்கு வந்து சேர்ந்தான் கிருஷ்ணன். இல்ல, ரேவாவையே சமாளிக்கிறீங்களே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு சொன்னேன், வேற ஒன்னும் இல்லைன்னா. என்னம்மா பண்றது, அவளும் நல்ல பிள்ளையாதான் இருந்தா, எப்போ உங்க கூட எல்லாம் சேர்ந்தாலோ அப்போல இருந்துதான் இப்படி என்று அவள் காலையே வாரினான் அவன். இதெல்லாம் உனக்கு தேவையா என தன் பக்கம் விரலை நீட்டி கேட்டவள். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தேன், நீங்க ரொமான்ஸ் பண்ண முடியலைங்கிற கடுப்புல ஓட்டிய சாவடிச்சிடுவீங்க. நான் போய் ஒரு காபி சாப்பிட்டு வரேன், அதுக்குள்ள உங்க ரொமான்ஸை முடிங்க என அவள் முடிப்பதற்குள் முதல்ல நீ வெளியே போடி தொணன்னுட்டு என்றாள் ரேவா. லேக்கா, நடத்துங்க நடத்துங்க என சிரித்து சொல்லியபடியே வெளியில் வந்த போதுதான் யாழை பார்த்தாள். பார்த்தவள் நேரே அவளிடம் சென்று யார் என்ன கண்டுபிடி பாப்போம் என்றபடியே கண்களையும் மூடியிருந்தாள். லேக்கா என்னை யாழ் உற்சாக கூச்சலிட அவள் ஆச்சரியமாக கைகளை எடுத்துவிட்டு எப்படி கண்டுபிடிச்ச என்றாள். லூசு, எப்பவும் நம்ம கேங்ல நீ மட்டும்தான் இப்படி கண்ணை பத்தி விளையாடுற, வெக்கமாவே இல்லையா உனக்கு? கருமோ, இதெல்லாம் ஒரு கேம்னு யார் என்ன கண்டுபிடின்னு டயலாக் வேற, வாய்ஸ் கூடவா தெரியாது தூ என அவளை கேவலமாய் பார்த்தாள் யாழ். நீ என் கூட பேசாதடி, இத்தனை நாள் எங்க போன? உன்னை காண்டாக்ட் பண்ணவே எவ்வளோ ட்ரை பண்ணும் தெரியுமா? ஆனா யாருக்குமே நீ எங்கே இருக்க என்ன பண்றன்னு தெரியல. மது தான் எப்பவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பா தெரியுமா? போடி, செம கோவமா இருக்கேன் உன் மேல, பேசாத என் கூட. எங்க போன, என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணலை இல்ல? உன்னை பார்த்தா மது எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏய், சொல்ல மறந்துட்டேன் பாரு, ரேவாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க மாமா கிருஷ் தான் மாப்பிள்ள. இப்ப குட்டி கிருஷே பிறந்துட்டான், நேத்து தான் பிறந்தான். எவ்வளோ அழகா இருக்கான் தெரியுமா? அவனை பார்க்க தான் இங்க வந்தோம். மது கூட இப்ப வந்துடுவா, நீயும் வாடி என ஒரே மூச்சில் பேச மாட்டேன் என எல்லாத்தையும் சொல்லியவள் அவள் கையை பிடித்து
பிடித்து இழுத்து செல்ல முயன்றாள். ஏய் இரு, எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம் தானா? இது என் ஃப்ரெண்டு நிலா, என பக்கத்தில் இருப்பவளை அறிமுகப்படுத்தினாள் யாழ். அப்போதுதான் நிலாவை கவனித்தவள், அச்சோ சாரிங்க, ரொம்ப நாள் கழிச்சு இவளை பாக்குறேனா, அதான் உங்களை கவனிக்கல. தோழியின் தோழியும் தோழியே, என்ன நான் சொல்றது என்றவள் நிலாவிடம் கையை நீட்ட அதை சிரித்தபடி பற்றி கொண்டாள் நிலா. இருவர் கைகளையும் பற்றியவுடன், இங்க நின்னுட்டு என்ன வெட்டி பேச்சு, வாங்க வாங்க போய் பேபியை பார்க்கலாம் என இருவரையும் இழுத்து கொண்டு ரேவா இருந்த அறைக்குள் நுழைந்தாள் லேகா. ஏண்டி இப்பதானே போன, அதுக்குள்ள என்னடி உனக்கு என்றாள் ரேவா அறை கதவை திறந்து இவள் வரவும். நான் ஒன்னும் உங்க ரொமான்ஸை கெடுக்க வரல, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு என்று மற்ற இருவரையும் காட்டினாள் லேகா. ஏய் யாழ், நீ எப்படி இங்க? இத்தனை நாள் எங்கடி போன? நாங்கெல்லாம் யாருன்னு அடையாளம் தெரியுதா உனக்கு? இல்ல ஐடி கார்டு காட்டவா? சந்தோஷமாய் ஆரம்பித்து கோபமாய் முடித்தாள் அவள். ஏய், உன்ன மாதிரி எனக்கு ஒன்றே கண்ணு நினைச்சியா? நல்லாவே தெரியுது. இப்பதான் இவ கேட்டு முடிச்சா, மறுபடியும் நீ ஆரம்பிக்காத என கையெடுத்து பெரிய கும்பிடாய் போட்டாள் யாழ். மேடம், நான் கேட்டேன், ஆனா நீங்க அதுக்கான பதில இன்னும் சொல்லல என்றாள் லேகா யாழை முறைத்தபடி. ஏய், நீ எங்கடி என்ன சொல்ல விட்ட என்றாள் பதிலுக்கு யாழ். ஆமால, ஆமாவேதான். என்னடி ஓமா, சொல்லாம கொள்ளாம போனதும் இல்லாம உனக்கு நக்கல் ஒரு கேடு என்ன லேகா அவளை துரத்தி துரத்தி அடிக்க. ஏன் சர்பா நாலு போடுடி, எழுந்து வர முடியல என்றாள் ரேவா. அவர்கள் அந்த கட்டிலை சுற்றி சுற்றி ஓடி வர 4 அடிகள் யாழுக்கு விழுந்த பிறகே இருவரையும் பிரித்து சமாதானப்படுத்தினாள் நிலா. எம்மா பரதேவத, இதை நான் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாதா என்றாள் யாழ் முதுகை தேய்த்து விட்டபடியே. சரி, இது யாருன்னு சொல்லவே இல்லையே என்றாள் ரேவா நிலாவை பார்த்து. இது நிலாடி, நம்ம புது ஃப்ரெண்ட், யாழ் ஃப்ரெண்டு என அவளை கட்டி கொண்டாள் லேகா. ஹாய், நான் ரேவதி என கை நீட்ட அதை பற்றி கொண்டாள் நிலா. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளை கிரிஷிடம் இருந்த குழந்தையை தூக்கி கொஞ்சம் தொடங்கி இருந்தாள் யாழ். எப்படிமா இருக்க? இந்த அண்ணனை மறந்துட்ட போலியே என்றான் கிரிஷ். ஐயோ அண்ணா, நான் உங்களை எப்படி மறப்பேன்? எப்படி இருக்கீங்க? சாரிண்ணா. ரேவாவெல்ல கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, தெரியாம கேட்டுட்டேன் என அவள் ஏற்ற இறக்கங்களுடன் கூற. ஏய் பிச்சு புடுவேன் பிச்சு என ரேவா முறைக்க. என்னம்மா பண்றது, எல்லாம் முன்ஜென்ம பாவம் என்றான் கிரிஷ். அச்சோ அண்ணா, ரேவாவை கல்யாணம் பண்ணதால கண்டிப்பா நல்லாதான் இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களே என அவனை முறைத்து கொண்டிருந்த ரேவாவை பார்த்து கொண்டே அவள் சொல்லி சிரிக்க. ஐயோ, திரும்ப உன் நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இப்போ அவர் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் குனிய வச்சு குத்துவாளே, என்ன பண்ணுவேனா என்றான் கிரிஷ் போலியாய் பயந்து. அனைவரும் கலகலவென்று சிரிக்க. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வருவ, அப்ப பாத்துக்கிறேன் என ரேவா அவனை முறைத்து கொண்டே கூற, அவன் காதை பிடித்து கொண்டு கண்களை சுருக்கி பாவமாய் மனைவியை பார்க்க மீண்டும் ஒரு சிரிப்பலை. அந்த நேரம் தான் ரேவதியை பார்க்க மதுவை அழைத்து கொண்டு கவி அங்கு வந்து சேர்ந்தான். நிலாவை பார்த்தவன், இவள் எப்படி இங்கே என குழம்பி போனான். அவனுக்கு அவளை முதல் முறை பார்த்தது நினைவில் வந்தது. ரேவதிக்கு குழந்தை பிறந்ததினால் அன்று காலை அவளை பார்க்க மதுவை அழைத்து வந்திருந்தான் கவி. பார்த்தவுடன் மது அவளுடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க இவன் வெளியே கொஞ்ச நேரம் நிற்கலாம் என வந்திருந்தான். அப்போதுதான் அவளை முதல் முறை பார்த்தான். மதுயை தன் மடியில் படுக்க வைத்து தலை கோதி கொண்டிருந்தாள் அவள். அவள் முகத்தில் தெரிந்த அதீத சோகம் அவனை ஏதோ செய்தது. அதையும் மீறி அவள் முகத்தில் தெரிந்த தாய்மை உணர்வள். அதில் நெக்குருகி போனான். சிறிது நேரம் அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் எழுந்து அவனை நோக்கி வந்தாள். அவன் இதயம் தாளம் தப்பி துடித்தது. இவன் அருகில் வந்தவள் போனை ஆன் செய்து காதில் வைத்தாள். யாழ்தான் அவளை அழைத்திருந்தாள். ஏண்டி எருமை, ஒரு போன் பண்ண தெரியாது, போன் பண்ணாலும் எடுக்க மாற்ற என அவள் தொடர்ந்து திட்டிக்கொண்டே போக அதுவரை திடமாக இருந்தவள் தன் தோழியின் குரலை கேட்டவுடன் உடைந்து அழ ஆரம்பித்தாள். ஏன் அழற? என்னாச்சு? முதல்ல அழுவுறத நிறுத்திட்டு சொல்லு என்றாள் அவள் பதறி. அது நவீன் அம்மா அதிக வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு அவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது தெரிஞ்சு அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாரு. அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இது செகண்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட்ல 2 பிளாக் இருக்காம், ஆப்ரேஷன் பண்ணணும், கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோண்டி என தேம்பி கொண்டே சொல்ல, சரிடி அழாத, நான் உடனே வரேன் என வைத்து விட்டாள் யாழ்.
நிலா திரும்பி செல்ல ஏனோ அவளை ஓடி சென்று கட்டி அணைத்து சமாதானப்படுத்த வேண்டும், அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று அவனுள் எழுந்த எண்ணத்தை அவனால் தடுக்க முடியவில்லை. அவளுடைய துன்பம் இவனை 2 மடங்காக தாக்குவதாக உணர்ந்தான். முன்பின் தெரியாத அந்த நவீன் மீது கொலைவெறியே வந்தது அவனுக்கு. அவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அவ்வளவுதான். என்னடா கவி, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை பத்தி இப்படி நினைக்கிற என தன்னை திட்டிக் கொண்டவன் அங்கிருந்து மீண்டும் ரேவா இருந்த அறைக்கு வந்துவிட்டான். அவன் நினைவுகளில் மூழ்கியிருந்த சமயம், ஏ ரேவா, குட்டி கிரீஷ் எங்க என மது கேட்டுக்கொண்டே வர குழந்தை யாழ் கையில் இருப்பதை பார்த்தவள் ஒரு நொடி எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அடுத்த நிமிடமே அங்கிருந்து வேகமாக வெளியேறியிருந்தாள். அதை பார்த்த யாழ் குழந்தையை லேகா கையில் கொடுத்துவிட்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்து ஓடினாள். அவள் ஓடி சென்று மது கையை பிடித்த மறுநொடி அவள் கண்ணம் திக்கு திக்குவென எரிந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் மது அவளை அறைந்து விட்டதையே உணர்ந்தாள் அவள். மது வேகமாக அவள் கையை உதறிவிட்டு வெளியேறி கொண்டிருந்தாள். யாழ் அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு அவள் செல்வதையே கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தாள். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.